Your boy is back with some random shit. வணக்கம் வாக்காள பெருமக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் சென்சிபிளான விஷயம் பேசலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன். ஆனால் இந்த வீடியோ வந்து பண்றது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக போன வாரம் சமந்தா வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. சமந்தா வந்து யாரோட சிசிஐ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு ஆக்ட்ரஸாக நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். பட் ஐடியாலஜிக்கலி நம்ம வந்து அடிக்கிறது தப்பே கிடையாது. அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நெபுலைசர் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து டிஸ்டில்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நெபுலைஸ் பண்ணால் வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் சரியாக போயிடும், நீங்கள் வந்து தேவையில்லாமல் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அடி விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பற்றி நான் பேசலாம்னு வந்திருக்கேன். சரி, உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா, நானும் ஹெல்த் கேர் செக்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷம் 2024 நோட் பண்ணிச்சு. 2024 ஆகும்போது ஒரு 10 வருஷமும் எனக்கு வந்து ஹெல்த் கேர் செக்டரில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடை நான் கொஞ்சம் யூஸும் பண்ணியிருக்கேன்ற முறையில் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நெபுலைசிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டில் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆவி பிடிக்கிறதே வந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி வச்சு நம்ம ஆவி பிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஆவி பிடிக்கணும் அப்படின்னா கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சிக்கோம். அதே ஒரு சில மெடிசின்ஸை வந்து நம்ம நேராக லங்ஸுக்குள்ள இன்ஹேல் பண்ணணும் அப்படின்ற போது அதை நம்ம கொதிக்க வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி ஒரு இதை வச்சு ஒரு ஹை மோட்டர் வச்சு ஏரோட மிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி டைரக்டா லங்ஸுக்குள்ள செலுத்துறதுக்கு பேர் தான் நெபுலைசேஷன். நெபுலைசேஷன் கூட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆனா இப்ப சமந்தா என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு நீங்க நெபுலைசேஷன் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற வைரஸ் எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ட்விட்டர்ல ஃபேமஸா வந்து லிவர் டாக் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் நிறைய ஹெல்த் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து சமந்தாவை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை போடுறவங்களை திருத்துறது மட்டுமே என் வேலை கிடையாது, இருந்தாலும் சொல்றேன் சமந்தாவை தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு சமந்தா செல்வம் வந்து ஒரு ரிப்ளை போஸ்ட் போட்டிருந்தாங்க 4 பக்கத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல. என்ன அப்படின்னா, நான் வந்து டாக்டர்லாம் கிடையாதுங்க, ஆனா வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமா நோயாளின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க என்னை வந்து இதுக்காகலாம் அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் கார்டு போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது நான் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போட்டேன், அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜியோட முடிச்சிருந்தாங்கன்னா அது முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து விக்டிம் கார்டை தூக்கிட்டு வந்து, நானே ஒரு நோயாளி, என்னைய போய் அட்டாக் பண்றீங்களே, நான் வந்து அலோபதிக் மெடிசின் ட்ரை பண்ணேன், அது சரியா ஒர்க் ஆகாதனால நானே நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வந்து ஆயுர்வேதா, சித்தா, பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சதாங்க நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை போய் அட்டாக் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போட்டிருந்தாங்க, யூடியூப் வீடியோ லிங்க். அந்த யூடியூப் வீடியோவில் ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து இன்ஹேல் பண்ணா இந்த மாதிரி சரியாகுன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அந்த ஃபாரின் யூடியூப் வீடியோட அபவுட்ல போய் பார்த்தா அவர் ஒரு டாக்டரா இருந்தார். அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரா கேட்டா அது வந்து அவர் ஒரு நேச்சுரோபதிக் டாக்டர் அப்படின்றது. இப்போ ஒரு சில சமந்தா சப்போர்ட்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்கலாம், அவங்க சொன்னது உண்மையாவே இருக்கட்டுமேப்பா, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், நீ வந்து சயின்டிபிக்கலி தியரி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுனா என்ன, அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டர்லெஸ் கெமிக்கல், அதுக்கு ஸ்மெல்லும் கிடையாது, கலர் கிடையாது, பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, அதை ஹாஸ்பிட்டல்ல டைல்யூட்டட் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது லெஸ் தென் 3% ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ஊண்டு கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பஸ் கிளீனிங், பஸ்னா சலம் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அன்டைல்யூட்டட் ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் ஒரு லினன்ல வந்து ஏதாச்சும் பிளட் ஸ்டெயின் பட்டுச்சு அப்படின்னா, ஒரு துணியில ஹைட்ரஜன் பெராக்சைடு அடிச்சு தொடச்சோம் அப்படின்னா அந்த பிளட் ஸ்டெயின் உடனே அரிச்சு போயிடும், காணாம போயிடும். அந்த அளவுக்கு அது கான்சென்ட்ரேட்டடான ஒரு சொல்யூஷன். இல்ல ஹைட்ரஜன் பெராக்சைடோட வேப்பரை வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற சிசரு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட வேப்பரை வந்து போட்டு கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்இன்ஃபெக்ட், ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஜெனரல்
யூசேஜ். ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்றது ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு ஹை ரிஸ்க் சொல்யூஷன்ற மாதிரி தான் தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாகவே ஒரு கொரோசிவ் சப்ஸ்டன்ஸ், இரிட்டேட் பண்ணக்கூடியது. எங்கே பட்டாலும் அந்த இடத்த வந்து ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் இரிட்டேட் பண்ணிடும். அதுக்காக விழுந்தோடனே புகை வந்து ஓட்ட விழுகும்னு சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆசிட் கிடையாது. பட் கையிலையோ காலையோ எங்கேயாச்சும் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரேஷ் மாதிரி பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சுற்றி இருக்கிற ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அரிக்கும் தன்மை கொண்ட ஒரு லிக்விட் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இப்போ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து நீங்க வந்து தண்ணியில கலந்து டைல்யூட் பண்ணி ஆவியை பிடிச்சிங்க அப்படின்னா லங்ஸுக்குள்ள போய் உள்ள இருக்கிற வைரஸ்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சமந்தா போட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்ரூம்ல போட்டு நல்லா தொடச்சு கழுவுனீங்கன்னா அந்த பாத்ரூம்ல இருக்கிற சால்ட் எல்லாம் இதாயிரும். கரெக்டு தானே? ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடரே வந்து 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க ஆவி பிடிச்சா என்ன பிரச்சனை வந்துட போகுது, உள்ளேயும் கிளீன் ஆகும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்காது. ஒரு நாள் செஞ்சா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா அதை வந்து 1 மாசம் நீங்க டெய்லி ஒரு கிராம் ப்ளீச்சிங் பவுடரா போட்டு ஆவி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு பேசிக் சயின்ஸ், பேசிக்கா இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம், அதுவும் ஹெல்த் ஹசார்ட் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இப்படி ஈஸியா பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து கூட டாக்டர்ஸ் டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு டீம் இருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு பாட்டில் எடுத்து ஒரு மூடியை மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி தண்ணியை போட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ண தெரியாம மிக்ஸ் பண்ணி உள்ள போய் லங்ஸ் எல்லாம் அரிச்சிருச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? இது வந்து கோவிட் டைம்ல உருவான ஒரு உருட்டு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணா வந்து உள்ள இருக்கிற கோவிட் வைரஸ் செத்து போயிடும் அப்படின்னு. எப்படி நம்ம ஊர்ல கொரோனாக்கு கோயில் கட்டி சாமி கும்பிட்டா சரியா போயிடும் சொன்னாலோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உருவான ஒரு உருட்டு இது. அதனால நான் இப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த வீடியோட கதை சுருக்கம் சிம்பிளா சொல்லிடுறேன். எந்த விஷயத்துக்குனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்க. ஹெல்த் விஷயத்துலையும் ஃபினான்ஸ் விஷயத்துல மட்டும் ஒரு பெரிய ஆளு அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு பின்னாடியே போகாதீங்க தயவு செய்து. சமந்தா இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா நிறைய ஸ்டோரி போட்டு ஹைலைட்ஸ்லயே போட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்க. ஒரு சிலது கரெக்டா இருக்கு, ஒரு சிலது வந்து உருட்டாதான் இருக்கு. ஸோ ஈவன் சின்னதா இருக்கிற டோலோ மாத்திரை சொல்லுவாங்களா, டோலோ மாத்திரை அலர்ஜி இருக்கிற மக்கள் கூட இருக்கிறாங்க. நம்ம வேற ஃபாரின் கண்ட்ரிஸுக்குலாம் போனோம்னா டோலோ மாத்திரைலாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் மெடிசின்றது ஒருத்தவங்க உடம்புக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். சின்னதாக இருக்கிற டோலோ மாத்திரை, வயிறு வலிச்சா போடுற பேண்டப்ரோசோல், அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக், இது எல்லாமே அலர்ஜிக் ஆகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, சென்சிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய பொல்யூஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம லங்ஸ் ஏற்கனவே நிறைய பாதிக்கப்படுது. இன்னும் நிறைய மகான்கள் வந்து ஸ்மோக்கிங்கும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்கள யாராச்சும் ஒரு ஆள் இந்த அம்மாவோட பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹைட்ரஜன் பெராக்சைடெல்லாம் தயவு செய்து நெபுலைஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக ஹோம் ரெமெடியே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா சின்ன ஹோம் ரெமெடி பண்ணிக்கலாம். பல்லு வலிச்சா கிராம்பு வைக்கலாம், சளி பிடிச்சா ஆவி பிடிக்கலாம். அதை விட்டுட்டு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நானே பல்ல பிடுங்கிக்கிட்டா சரியா இருக்குமா? சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே மூக்குக்குள்ள பஞ்சை விட்டு நோண்டுனா சரியா இருக்குமா? அதான் சொல்றேன். ஹோம் ரெமெடின்றது ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும். அதையுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரெமெடியா இருந்தா மட்டும் பண்ணுங்க, சரியா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து உங்களுக்கு இலவசமா மருத்துவம் சொல்லித்தரேன், இலவசமா மருந்து தரேன், இலவசமா பாடி பில்டிங் எப்படி பண்றேன்னு சொல்லித்தரேன், இலவசமா வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சிறந்த தாய் தந்தையா இருக்கணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உள்ள இழுத்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து காசு கரெக்ட் பண்ற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சமந்தா அது பண்ணல, பட் வந்து ஒண்ணுமே தெரியாம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் போட்டு உங்களை ஏமாத்துற நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா உங்களோட 6ஆம் அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. தெரியாதனமா என்னத்தையாச்சும் ஃபாலோ பண்ணி செத்துக்கிட்டு தொலையாதீங்க மனித பதர்களா. டேய், இங்க யாரா அஞ்சு ரூபா